என்ன தாரா இப்படி சொல்ற? அப்போ தீபக்க போலீஸ் விட மாட்டாங்களா? என் பிள்ளை வாழ்க்கை போச்சா? ஆண்டி ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க ஆண்டி. இப்ப பிரச்சனை அவங்க கேஸ் கொடுத்திருக்கிறது இல்ல. அதை விட பெரிய பிரச்சனை தீபக் அப்ஸ்காண்ட் ஆனதுதான். போலீஸ் அதனாலதான் இன்னும் இன்டென்ஸா அவரை தேடிட்டு இருக்காங்க. அவர் போய் சரண்டர் ஆயிட்டா என்னோட அட்வொகேட் இருக்காரு, அவர் எப்படியாவது தீபக்க இந்த கேஸ்ல இருந்து வெளில கொண்டு வந்துருவாரு. அதுக்கு தீபக் எங்க இருக்காருன்னு தெரியணும்ல ஆண்டி. அவளோட போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே தெரியலையேமா. இப்ப நான் உங்களை பார்க்க வந்ததே ஒருவேளை தீபக் உங்களுக்கோ இல்ல ஜோதிக்கோ கால் பண்ணா ஸ்டூபிட் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காம அவர் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லி உங்களை இன்ஃபார்ம் பண்ண சொல்லதான் நான் இங்க வந்தேன். சரி ஓகே ஆண்டி, நான் இப்ப கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. ஓகே ஜோதி, அம்மா பாத்துக்கோ. காவியா காவியா காவியா, என்னாச்சு? சாரி. ஓகே பரவாயில்ல. காவியா, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? தூங்கி எந்திரச்சோன்னு உனக்கு காணோன்னு எங்கெல்லாம் தேடிட்டு இருந்த தெரியுமா? உன்னை இங்க வந்து பாக்குற வரைக்கும் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறி போய் வந்தா நீ இப்படி கூலா உட்கார்ந்திருக்க? சரி, நேத்து நைட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை பத்தி பேசினது தப்பு தான். அதுக்கு நீ இப்படி வந்து உட்காந்துருவியா? நீ வாயை திறந்து சொன்னாதானே என்ன பிரச்சனைன்னு தெரியும். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்ன பிடிக்கல? எனக்கு எதுவுமே பிடிக்கல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏதோ நம்மள நார்மல் கப்பிள்ஸ் மாதிரி நினைச்சிட்டு கேலி கிண்டல் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஏய், ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் பேசுவாங்க. அத போய் பெரிய விஷயமாக்கிட்டு இருக்க. நான் தான் அதுக்கு சாரி சொல்லிட்டேன்ல. இல்ல என்ன இல்ல? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது வரைக்கும் அதுக்கு ஒரு சாரி கூட சொல்லல. வாயை திறந்து சாரி சொல்லணுமா? நான் இங்க எவ்வளவு ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கேன், அது உனக்கு பெருசா தெரியல. அவங்க நமக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவங்க மட்டும் இல்லனா போலீஸ் கிட்ட நம்ம எப்படி தப்பிச்சிருப்போம்? யார் நமக்கு தங்க இடம் கொடுத்திருப்பா? முதல்ல எதுக்கு நம்ம ஓடி ஒளியணும்? ஏதோ தப்பு பண்ண மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து ஓடுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற? நம்ம மட்டும் அரெஸ்ட் ஆயிருந்தோம்னா அந்த உத்தமன் ஃபேமிலி நம்மள ஒரு வழி பண்ணிருப்பாங்க. சொசைட்டில அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல. இப்போ ஓடி வந்ததுனால எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா? போலீஸ் நம்மள தேட போறது இல்லையா? சரி போன விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க தான். ஆனா முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கலாம்ல. ஏய், எதுக்கு நீ என்ன அப்படி பார்த்த? எப்படி பார்த்த? கேவலமா. நான் அப்படிலாம் ஒண்ணும் பார்க்கல. நீ அப்படிதான் பார்த்த. அப்போ நீ சொல்றதா சரி, நான் என்ன பண்ணாலும் தப்பு. எப்பவுமே நெஞ்ச நிமித்தி நடக்கிறதா பெரிய விஷயமா நினைக்கிறல? நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லனா வேற எப்படி சொன்ன? எனக்கு தெரிஞ்சாங்கணும் இப்ப நீ சொல்ற. இங்க பாருங்க தீபக், சும்மா என்கிட்ட கோவப்படாதீங்க. ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சாதாரணமா வாழற ஒரு வாழ்க்கைய நான் வாழறதுக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படியாவது சரி பண்ணிட முடியாதான்னு இங்க ஓடுற அங்க ஓடுற. இன்னும் இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு தான் ஓடிட்டே இருக்க முடியும்? இப்படி வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கலால அதை ஃபேஸ் பண்ண முடியாம எங்க அம்மா தப்பிச்சு போய் எவ்வளவு மோசமான பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அதோட வலி எத்தனை வருஷமா நான் சுமந்துட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நானும் என் அம்மா மாதிரி தப்பிச்சு போக விரும்பல. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு ஓடி ஒளியணும்? வரது வரட்டோன்னு துணிச்சலா ஃபேஸ் பண்ணணும். இப்ப என் மனசு முழுக்க அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றதும் புரியுது. இப்ப என்ன போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொல்ற? அப்படி நான் சரண்டர் ஆனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் நீ நம்புறியா? நம்ம பக்கம் உண்மை இருக்கு. அந்த உண்மையை போலீஸ் கிட்ட போய் சொல்வோம். அது நம்மள காப்பாத்தும் நான் நம்புறேன். சரி வா, உன்னை வீட்ல விட்டுட்டு நான் சரண்டர் ஆகுறேன். என்ன ஓகே தானே? சார் வணக்கம் சார். யாருப்பா, என்ன வேணும்? சார், என் பேர் தீபக். உத்தமன் கேஸ் விஷயமா ஒரு ஆளை தேடிட்டு இருக்கீங்கல்ல, அது நான் தான். யோ ஏட்டு, நான் பிடிச்சி உட்கார வை. பாப்பா தம்பி வா உட்காரு. அங்க உட்காரு, போ அமைதியா உட்காரு. சரிங்க சார். ஹலோ ஹலோ சத்யவதி மேடம். சொல்லுங்க சார். அந்த பையனா வந்து சரண்டர் ஆயிருக்கான். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்க. வந்துடுறேன் சார். மாப்ள, மாமா இங்க எதுக்கு வந்தீங்க மாப்ள? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? தீபக் முன்ஜாமீன் வாங்கிட்டே இல்லையா? இல்லடா. அது வாங்க இங்க ஏன்டா வந்த? வணக்கம். யோ ஏட்டு, யார் இவங்களா? என்ன கேளு. என்னப்பா என்ன சத்தங்க? யாருங்க நீங்க? என்னப்பா ஆளாருக்கு வந்து அக்யூஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க நீங்க? ஏன் மாப்பிள்ள தான் சார் இவரு. சார் அவன் என் ஃப்ரெண்டு சார். நீங்க யாரா இருந்தாலும் ஐயா சொல்ற வரைக்கும் பேசக்கூடாது. போய் உட்காருங்க போங்க. வணக்கம் வாங்க. சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் இவன் தான் சார். இவன் தான் என் தம்பியை தள்ளி விட்டு கொல்ல பார்த்தான் சார். இவனால தான் என் தம்பி ஹாஸ்பிடல்ல கோமால இருக்கான். இவனை என்ன சார் ஒய்யாரமா உட்கார வச்சிருக்கீங்க? புடிச்சு உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே போன் பண்ணி என் தம்பியை கொன்னுடுவேன்னு மிரட்டுவான். மேடம் மேடம் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? விசாரிக்க தானே நாங்க இருக்கோம். சத்யா கொஞ்சம் பொறுமையா இரு. அதெல்லாம் கரெக்டா விசாரிப்பாரு. ஏய் இங்க வாப்பா. எதுக்கு உத்தமனை கொலை பண்ண ட்ரை பண்ண? சார், நான் எதுவும் பண்ணல சார். அவர் தான் காவியாவை திருத்தனமா கல்யாணம் பண்ண பார்த்தாரு. நான் தடுக்கிறதுக்கு தான் சார் போனேன். அவர் தான் சார் என்ன அடிச்சாரு. அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தான் நான் தள்ளி விட்டேனே தவிர அவருக்கு அடிபடணுங்கிற இன்டென்ஷன்ல நான் தள்ளி விடல சார். இன்னும் சொல்ல போனா நான் தள்ளி விட்டதுனால அவருக்கு அடிபடல சார். தள்ளி விட்டேங்கிற, ஆனா அடிபடலங்கிற. இது எப்படி நம்புறது? மேடம், சாட்சி யாராவது கூட்டு வந்திருக்கீங்களா? நானே சாட்சி சார். என் கண்ணால பார்த்தேன் சார். இவன் தள்ளி விட்டு என் தம்பி தலையில அடிபட்டு அவன் துடியா துடிச்சதை நான் என் கண்ணால பார்த்தேன் சார். என்ன விட வேற எந்த சாட்சி சார் வேணும்? இதோ என் வீட்டுக்காரரும் இருந்தாரு. என் தம்பி கிட்ட வேலை பாக்குற இந்த பிச்சை முத்தும் அங்கதான் இருந்தாரு. இத்தனை சாட்சி இருக்கு. ஏங்க சொல்லுங்க. ஆமா சார். சார், மேடம் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நானும் பார்த்தேன்.
ஏய் இதுக்கு என்ன சொல்ற? சார் அவங்களாம் போய் சொல்றாங்க சார். ஆ? யாரு போய் சொல்றாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். யோ ஏட்டு தம்பியை லாக்கப்புக்கு கூட்டு போ. நீங்களா கிளம்புங்க. ஐயோ சார், அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துறாதீங்க சார். பிரச்சனை அவங்களுக்கு எனக்கு தான் சார். இவர் எங்களுக்கு உதவி பண்ண தான் வந்தாரு. நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். இவர் எதுவும் பண்ணல சார். அந்த உத்தமன் தான் இவர் அடிச்சான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. யோ ஏட்டு கூட்டு போ. தம்பி வாங்க வாங்க உள்ள போ. போல ஒரு நிமிஷம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். போ. சார், நான் அட்வொகேட் பரந்தாமன். தீபக் கேஸுக்காக பேச வந்திருக்கேன் சார். ஆனந்த் நீங்க எங்க இங்க? தாரா அதை உங்களுக்காக அனுப்பி வச்சா, அதனால தான் இங்க வந்தேன். நீங்க இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறா. அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? சார், இந்த கேஸ்ல என் கிளைண்ட்டை முதல்ல அட்டாக் பண்ணதே உத்தமன் தான். என் கிளைண்ட் தீபக் தப்பிக்க தான் ட்ரை பண்ணிருக்காரு. சார், உங்க கிளைண்ட் தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணதை பார்த்தா சாட்சி இருக்கு. யார் சார் அந்த சாட்சி? இவங்க எல்லாரும் தான் சார். சார், இவங்க அவரோட ரிலேட்டிவ் சார். இவங்களே சாட்சினா அது எப்படி சார் சரியா இருக்கும்? தன்னோட தம்பிக்காக மச்சானுக்காக இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி சார் செல்லும்? இவங்களை எல்லாம் சாட்சியா எடுத்துக்கிட்டு இவரை உள்ள வைக்க முடியாது சார். சார், இவங்க 2 பேரும் உத்தமன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் 3வது மனுஷன். நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? நான் பார்த்தேன் சார். இவன் தான் உத்தமன் சாரை கொலை பண்ற நோக்கத்தோட வந்தான். இவன் மனுஷனே இல்ல சார். கோயில்னு கூட பார்க்காம மிருக மாதிரி நடந்துக்கிட்டான் சார். ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க. போய் அப்படி. அதெல்லாம் பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா இங்கேயே எவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துக்கிறானு? அங்க எப்படி நடந்திருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சார். சார், பாத்தீங்களா உங்க கிளைண்ட்ட? இதுக்கு மேல என்கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் ரிமாண்ட் பண்றேன். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கங்க. யோ ஏடு சார் கூட்டு போய் அவனை. சார் சார் 5 மினிட்ஸ் சார். நான் கூட கொஞ்சம் பேசணும் சார். யோ என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். டேய் வாடா. டேய் முன்ஜாமீன் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம சரண்டரானே? இப்ப பாரு எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டா மாறிடுச்சு. உன்னை யார் சரண்டர் ஆக சொன்னது? காவியா தான்டா சரண்டர் ஆக சொன்னா. காவியாவா? அவ என்ன உன்னை சரண்டர் ஆக சொன்னா? அவளுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் அவளுக்கு தெரியும்டா. ஆனா இப்படி ஓடி ஒளியறதெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குதுன்னு சொன்னா. அதான். ஓ, அவ ஃபீல் பண்ணா நீ வந்து சரண்டர் ஆயிட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? அவ சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு இருக்கிற பிரச்சனை எடுத்து சொல்ல மாட்டியா? இப்ப பாரு வசமா வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப என்ன பண்ண போற? தெரியலடா. சார், வாழ வேண்டிய பையன் சார். அட்டெம்ப்ட் மர்டர்லாம் போட்டா அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். கொஞ்சம் யோசிங்க சார். சார், என் கையில எதுவும் இல்ல. சாட்சி இருந்தா கோர்ட்டுக்கு கூட்டு போய் டீல் பண்ணிக்கங்க. சார், உங்களுக்கு எவ்வளவு சாட்சி வேணும்? உங்களுக்கு எவ்வளவு சாட்சி சார் வேணும்? இது யாரு? இவங்க தான் காவியா, தீபக்கோட வைஃப். சார், இவங்க எல்லாருமே அந்த சண்டை நடக்கும்போது கோவில்ல இருந்தவங்க. இவர் புரோகிதர் சார். அவங்க கோவில்ல சுத்தம் பண்றவங்க. இவர் தீபக்கோட வேலை பாக்குறவரு. எல்லாரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சார், நான் தான் உத்தம சாருக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத புரோகிதர். அங்க சண்டை நடக்கும்போது நான் பார்த்தேன். உத்தம சார் தான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இந்த தம்பியை அடிக்க போனாரு. இந்த தீபக் தம்பி எந்த தப்பும் பண்ணல சார். உண்மையை என்னதான் மண்ணை போட்டு 3 நாளும் இப்ப முளைச்சு வந்துருது இல்ல. ஐயோ, இப்ப வேற புலம்புவாளே. ஆமா சார், நானும் பார்த்தேன். கால் தடிக்குதான் அவர் கீழே விழுந்தாரு. அப்படியே மயங்கிட்டாரு. தம்பி மேல எந்த தப்பும் இல்ல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். எல்லாரும் இவகிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போய் சொல்றாங்க சார். ஆமா சார், விடாதீங்க. சரிங்க சார், இவங்க எல்லாரும் பொய் சாட்சி சொல்றாங்கன்னே இருக்கட்டும். இன்னொரு சாட்சி இருக்கு, அதையும் பாத்துருங்க. அப்புறம் நீங்களே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. குட்டிப்புலி, அந்த வீடியோவை சார் கிட்ட காமி. பாருங்க சார்.
பாத்தீங்களா சார்? தீபக் உத்தமனை எதுவும் பண்ணல. இது வேணும்னே தீபக்க லாக் பண்ண கொடுத்த போய் கேஸ். மேடம் என்ன இதெல்லாம்? உங்க தம்பி தான் தீபக்க போட்டு அடிச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு போய் கேஸ் கொடுத்து எங்களை அலைய வரீங்க? சார் இவன் கல்யாணத்தை தடுக்க வந்த கோவத்துல தான் என் தம்பி கோவப்பட்டு இவன் அடிக்க போய் அடிபட்டு இப்ப கோமால இருக்கான். அப்ப இவன் தானே சார் காரணம்? அப்படிலாம் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது மேடம். தயவு செஞ்சு எங்க நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் கிளம்புங்க. சார் போங்க மேடம். சத்யா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம மேலே ஏதாவது கேஸை போட்டுருவாங்க. வா போலாம். லாயர் சார் நம்ம கிளம்பலாம். போலாம். தம்பி, எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை நாங்க விசாரிச்சோம். மற்றபடி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி கிளம்புங்க. தேங்க்யூ சார். வரா சார். கிளம்புங்க. எவ்வளவு பெரிய கேஸ் இது. சின்ன பொண்ணு உள்ள வந்து ஒண்ணும் இல்லாத பண்ணிடுச்சே. ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும், நன்றி. நாங்க வரோம். ரொம்ப நன்றிங்க. அப்பா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துருங்க, வீட்டுக்கு போலாம். சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்கப்பா. டேய் தீபக், நான் கூட காவியாவால தான் நீ மாட்டிப்பியோன்னு நினைச்சேன். ஆனா காவியா இறங்கி வேலை பார்த்து உன்னை காப்பாத்தி விட்டா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். விட்டுறதுரா. குட்டிப்புலி, இதெல்லாம் எப்படி நடந்தது? காவியா தான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க எல்லார்கிட்டயும் பேசி கெஞ்சி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சாங்க குரு. சரி மச்சி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். குட்டி போய் வாடா. வரேன் குரு. வரேன். வரேன் காவியா சிஸ்டர். காவியா, தேங்க்ஸ் காவியா. நீ எனக்காக இவ்வளவு பண்ணு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுனா என்ன மாதிரியே உனக்கும் துடிக்குது. தேங்க்ஸ் காவியா. காவியா, 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 டாக்டர் காவியா, டாக்டர் காவியா. சொல்லுங்க சிஸ்டர், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சிஸ்டர் என்னங்க எதுவுமே சொல்லாம போறாங்க. இல்ல, இப்போ டாக்டர் வந்துருவாரு. நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. அவர் இதை சொல்லிட்டே இருக்காரு டாக்டர். நான் பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? என்னங்க ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. டாக்டர் பார்த்துட்டு வருவாரு. நான் போய் பார்க்கறேன். இங்க பாத்து. காவியா, காவியா, உத்தமன், உத்தமன். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உத்தமன் சொல்லுங்க. சத்யா, இது ஐசியூ. தம்பி, காவியா. தம்பி, உத்தமா அக்காவை பாருடா. தம்பி உனக்கு என்னடா ஆச்சு? அக்காவை பாருடா. சத்யா, உத்தமா. சத்யா, டாக்டர் படுத்து பார்த்துட்டு கிடக்குறான் பாருங்க தம்பி. காவியா யாரு? காவியா. அவளால தாங்க என் தம்பி இப்ப இந்த நிலைமையில படுத்திருக்கான். அவளை பத்தி எது கேக்குறீங்க இப்போ? மேடம், நான் கேட்கல மேடம், உங்க தம்பி தான் கேக்குறாரு. காவியா. கான்சியஸ் வந்துடு. அக்கா எங்க, மாமா எங்கன்னு கேட்பான்னு பார்த்தா காவியா எங்கன்னு தேடுறான். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். சை. காவியா. இந்த நிலைமையில கூட இவனுக்கு காவியா பத்தின நினைப்பு போதா பாருங்க. இவன் அப்படி என்னதான் பண்ணி மயக்கினாலும் தெரியலையே. மேடம், சத்தம் போடாதீங்க. பாருங்க, மறுபடியும் மயங்கிட்டாரு. ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்காரு. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? மறுபடியும் கான்ஷியஸ் வந்தா பார்க்கலாம். சிஸ்டர், ஓகே டாக்டர். மேம், வெளியில கொஞ்சம் வா. வெளிய வாங்க. வாமா, வெளியில வா. வாங்க.